அந்த எருமாடை கட்டி போடுறா. எது மோடி ஏத்து எங்க போறியா? ஏத்துன்ற எது மோடி ஏத்து ஓய் வாவ் கஜமா ஓ ஏன்டா நான் நெறி பத்தி கேக்குறீங்களா? யார் கோல தாமதம் அப்படி கேளுங்க சொல்லிட்டு போ. நான் தான் கேளுங்க. ஐயா எத்தனை பாட்டு தெரியுமா? யாரு? பெரிய நாதாரு. ஏற்கனவே ஒரு ஊர்ல இருந்து பல்பு வச்சான், பல்பு உடைக்க போறான். ஒண்ணு வச்சுன்னு வரான் கம்முன்னு எட்டி. ஏய் புடிச்சு கட்டுனாடா. ஐயா எப்படி பண்ற தெரியுமா? ஐயா நாடக நாதாரு நாடக வாத்தியாரு நடக்க போதும். வேற வாய கொடுத்துட்டாங்க நடக்க போதும். நாடக வாத்தியார் ஆமாங்க. நாடகமே கிடையாது. திருக்கூத்துல தெருக்கூத்து வந்தது. தெருக்கூத்து ஆமாங்க. அப்புறம் டிராமா வந்தது. டிராமால சினிமா வந்தது. எல்லாத்தையும் கட்சி குடிச்சுக்கிறேன். அவ்வளோ பெரிய வாத்தியார் நாடகமே கிடையாதுன்றேன். அந்த கட்சி குடிச்சுக்கிறேன் நானு. அது தெரியாது எனக்கு. புராணம் தான் நடக்க போதோ எது நடக்க போதோ எம்மா. ஐயா பள்ளி திருமணத்துல அர்ச்சந்திரா கட்டணம் பாரு. பள்ளி திருமணத்துல அர்ச்சந்திரா பள்ளி திருமணத்துல கட்டினாங்க. பள்ளி திருமணத்துல அர்ச்சந்திரா கட்டினா அப்படியா? நான் 10 பேருக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். 10 பேருக்கு சொல்லி கொடுத்தேன். அதுல 5 பேர் செத்துட்டானுங்க, மீதி 5 பேர் இருக்கிறானுங்க. 10 பேர்ல சொல்லி கொடுத்தேன். 5 பேர் செத்துட்டானுங்க, இன்னும் 5 பேர் இருக்கிறானுங்க. அந்த அர்ச்சந்திரா அந்த வள்ளி திருமணத்துல ஒருத்தனுக்கு சிந்தனமதி சொல்லி கொடுத்தேன். சந்திரமதி ஒருத்தனுக்கு லோகிதாஸ் சொல்லி கொடுத்தேன். அப்படியே புடிச்சிங்க இந்த பையனுங்க சொல்லி கொடுத்தேன். அப்படியே வார்த்தையை கேட்க மாட்டேன் போலதுமா. சொல்லி கொடுத்த உடனே நாடக அரங்கப்படி பண்ணிட்டாங்க. கேக்குறீங்க எங்க போனாலும் நீங்கதான் பண்ற, நீங்கதான் வந்து நீங்கதான் வைக்கணும், நீங்கதான் வைக்கணும்னு கேக்குறாங்க. என்னத்த வைக்கணும்? நாடகத்துங்க. ஒரு நாடகத்துக்கு அவ்வளவு பேரு. நீங்க உட்காந்துங்க. என்ன போய் நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இரும்புலிங்க சொல்லி கொடுத்தேன். அந்த சந்திரமதியை போட்டேன்னா மென்னு துண்டான். அப்படியே நான் கட்சி குச்சின்னா மென்னு துண்டான். 2 பேரும் அடி உதறோம். ஜனங்க மொன்னு அழுத்திட்டு அதிகாந்து போகுது. எங்க போறாங்க? துக்கம் தாங்க முடியாத, சோகத்தை தாங்க முடியாம அது அழுதுன்னு போகுது. உடனே நான் அந்த மயில காடுங்கிற மயான கண்டனா அதுல அந்த கட்டப்பாரி தூக்கி நிக்கிற சீன் எனக்கு வந்து கட்டப்பாரியா அந்த சீன்ல நிக்கும் பாரு. அது கட்டப்பாரில்ற பையா சுடுகோல். நிக்கும் போது ஒரு பாட்டு ஒண்ணு பாடும் பாரு. தேடி வந்தேன் புள்ளிக்கு மண்ணே போன போன
ஆமா உடனே சந்திரமதி ஏய், ஒன்னு சந்திரமதி ஒன்னே ஒரு பாட்டு பாடுவா பாரு. என்ன பாத்தா? போகாத போகாத என் கண்ணவா நான் பொல்லாத சொப்பு கனி என்ன சொப்பு கனியா? பொல்லாத சொப்பு கனிய நான் சொப்பனம். அதான் சொன்ன உடனே எனக்கு அவளுக்கு அந்த அக்கா தடுப்பு நடக்குது. உடனே நான் எடுத்து உடனே நான் பண்றா ஒரு பாட்டு பாடினவனு ஜனங்க அழுது பாரு. என்ன பாடுப்பா? ஒரு மாதம் உடலாம் வீங்கி 8 மாதம் என் கண்ணு ரெண்டும் பிதுங்கி 9 மாதம் என் வாய் ரெண்டும் திறந்து 10 மாதம் நான் மத்த மகனை மாங்கொட்ட தலையா நான் பெத்த மகனே மகாராசா. பாடுவா அந்த பாட்டுல ஜனங்க அழுதுட்டு எல்லாம் போயிடுச்சு. 3 பேர் மட்டும் ஏத்தாப்புல உட்காந்துருந்தான். 3 பேர் மட்டும். அவன் சொன்னானுங்க பாரு. ஒருத்தன் மாலை தந்தா அப்படி போட்டேன் கைத்துல போட்டு இருப்பா நான் மேக்கப் டெஸ்ட் வரேன்னு சொன்னேன். வேணா நீ போட்டு பார்த்தா வேற எங்கன்னா நீ மேக்கப் பண்ணி அண்ணன் கொம்மலை தீட்டுன்னு சொன்னான். என்ன அப்படி சொல்றானு மாலை போட்டான் சொல்றான். மொத்த வேற எங்கன்னா நீ நானும் அண்ணன் கொம்மலை உன் காது எட்டுண்டானவன் அவன் பெரியமா தான் சொல்லிட்டு போறான்னு நினைச்சு மேக்கப் தொடங்கலான்னு போனேன். நான் இறங்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அப்படியே தூக்கின்னு போனானுங்க. போய் அந்த டேங்க் உள்ள வச்சு கும்பிடுனானுங்க. அவனுக்கு கும்பிடிய இதோடு நீ எங்கேயுமே உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்லி அதுல ஒருத்தன் சொன்னா என் மனசு அதான் லபாக்கு லபாக்கு நினைச்சு மொத்த மூஞ்சில பிள்ளைன்னு போனதுன்னு உங்களை ஓடி போடுவேன். தோட வந்தவன் தான் நான் நாடகத்தை விட்டு எங்க மாடி மேய்ச்சி நம்மள கட்டி பண்ணு பாரு ஒலி கேட்டு மேக்கப் பண்ணிக்கினேன் ஜாதி ஒண்ணு கையில் எடுத்துக்கினேன் வந்து வாய்க்குனா இந்த நாடு ஒண்ணு தெரியும். நான் ஆளக்கூடிய நாடு எந்த நாடு? அதான் சொல்றேன். நான் தான் நான் ஏன் ஒண்ணு நான் சொல்றேன். நான் பப்புனு வேஷக்காரன். நீ போட்டு வந்தியா உன் நாடு நகரம் நீ சொல்லு அவங்க தெரிஞ்சு நான் சொல்லு அவங்க தெரிஞ்சு நோண்டு கேட்டுங்க சொல்றேன். என்ன என்ன நாடு இது? இலங்கை. இது ஆதியிலே வந்ததா பாதியிலே வந்ததா? எந்த நோவும் கிடையாது. பாதியில வந்தது பாதியில வந்த பையனு கிடையாதுன்னு தெரியும். இந்நாடு ஆதியிலே வந்ததா பாதியிலே வந்ததா? நீங்க ஏற்பட்ட நாடு தானே இது? ஆமா. இந்நாடு பாதியிலே வந்த நாடு. நீங்க ஏற்பட்ட நாடு. ஆமா. இந்த நாட்டோட தெரியுமா? மாலி மாலேவான் சுமாலி. சுமாலி என்ன சுமாலி? சுமாலின்றா மாலி சுமாலி. மாலிய வந்ததா மாலி சுத்துவாங்க. கார்த்தி மாசமா? மாலி மாலேவான் சுமாலி. சொல்லு. வள்ளுவர் நாகல் மாடி எனக்கு சொல்லு. மாலியா சுமாலியா அப்புறமா மாலியா மாலியா மாலேவான் மாலிவான் சுமாலி சுமாலி மாலிபா கோலிபா சுமாலியா அதற்கு பின்பு இந்நாட்டோட தெரியுமா? குபேந்திரன். யாரா?
தெரியுங்கப்பா யாரா பூப்பு ஓடுறவன் கோபம் வர்றோனா எங்களை கூப்பிடுறோம். இதன் குப்பாலின்னு ஏய், குபேந்திரன். குபேந்திரன் ஆ, நான் யார் யாருக்கு எப்படின்னா தெரியுமா? நீ யாராக போச்சு சொன்னதான் தெரியும் ஏய், பித்திருவாக முனிவருக்கும் கேகேஎஸ் எம்ஏஆருக்கும் ஒரு 28 ஜாமங்கள். ஒரு 28 ஜாமங்கள். ஒரு 20 கேளு அவரே கேளு தெரியல கேளு சொல்லுவாரா சொல்லுவாரு ஓ எத்தனை ஜாமுங்க ஏய், ஒரு 20க்கு 4 ஜாமங்கள். 4 ஜாமுங்கள் சரியா? அதிலே முதல் ஜாமத்தில் பிரதமன் இந்த ராவணன் கிரீவன். நீங்க முதல் ஜாமத்துல பிறந்தவங்க ஆமா. இரண்டாவது ஜாமத்தில் பிறகு என் தம்பி கும்பகர்ணன். கும்பகர்ணன். மூன்றாவது ஜாமத்தில் பிறகு மற்றொரு தம்பி விபீஷணன். நான்காவது ஜாமத்தில் பிறகு ஒரே தங்கை ஒப்பற்ற மங்கை அவதான் சூர்பனங்கை. அப்படி பிறகு இந்த தென்னகை எந்த ஒரு குறையில்லாமல் ஆண்டு வருகின்றது. ஆனால் ஈஸ்வரத்தை வரத்தை வாங்க சென்று நீங்க ஆமா. ஆனால் கைலாயம் செல்லும் சத்திய உலகம் சென்று யாரு பிரம்மணத்தில் சென்று நேரா சென்று பிரம்மனை பார்த்து தவமிருந்து வரவில்லை. என் சிரத்தை 10 முறையாக அறுத்து யாகத்திலே போட்டு ஏகத்துல போட்டீங்க. ஆமா. பார்த்தால் பிரம்மதேவன் எப்போது 10 முறை சிரத்தாருக்கு போட்டார். இன்று முதல் உனக்கு 10 சிரம் 20 கைலாம் தசக்கிரீவன். எப்படியா? எனக்கு புரியுது, நீங்க சொல்லதான் புரியுது. 10 சிரம் 10 சிரம் 20 கரம் தசாக்கிரீவன் பேர் வெட்டி நேரா சென்று கைலாயம் ஈஸ்வரத்தை வாங்கி புறப்பட்டு ஈஸ்வரவல்லி கோவம் கொண்டு தோல் கொடுத்து இமயமலை தூக்கிடு. இமயமலையே அப்படி தூக்கிட்டீங்க. தோல் கொண்டு தூக்கிடு. தோல் கொண்டு அப்படி தூக்கிட்டீங்க. ஈசன் சென்னனுக்கு ஆளக்கூடிய இந்த ராவணன் இந்த மலை தூக்குவதா சட்டென்று கால் கட்டவர்களால் அந்த மலையை அமைக்கிறார். காட்டு காலு பெரிய கட்டவரில் அமைக்கிட்டாரு. அந்த மலையிலே சிக்கிக்கொண்டு ஆனால் உயிருக்கு போராடும் தருணம் அங்க வந்து யார் தெரியுமா? தும்பூர் நாரத மகாமுனிவர் வந்தா ராவணா பரத்தை மகமன்றார் 10 சிரத்திலே ஒரு சிரத்து கிள்ள வேண்டும். 20 கரத்திலே ஒரு கருத்து இருக்க வேண்டும். நீனே மீட்டு நீ இசை பாட வேண்டும். இசை பாட்டுனா அந்த மகேசன் வந்து விடுவார். காம்போதி ராகத்தை பாடி கையமலை உருக வைத்து நீங்க சங்கராபராகத்தை பாடி அந்த சங்கர நேரம் வந்தார். கேட்ட வரவு தெரியுமா? 3 கோடி ஆயுளை பற்றி நீங்க ஆமா மனைவி மண்டோதரி பரிசாக பற்றி சந்திரகாந்தம் சொல்லக்கூடிய மந்திரவாளை பற்றி எப்போது 10 சிரத்திலே ஒரு சிரத்தை எடுத்து 20 கரத்திலே கரத்தெடுத்து நீ ராவி ராவி பாடாயோ இந்த உனக்கு நான் கடிமே விட்டும் ராவணே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நாட மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, ராவண ஒரு அரக்க குலத்திலே பிறந்தவன் சொல்லுவாங்க. ஆனால் அந்த குலத்திலே பிறக்கவில்லை. அப்ப நீங்க அரக்க குலத்தில் பிறக்கல. எப்படி தெரியுமா? ஒருவேளை உணவு நான் உண்ண வேண்டும் என்றால் ஒரு சிவாலயத்தை கட்டி அதுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்துதான் ஒருவேளை போதில் வணங்குவி. நீங்க அந்த கோயில் கட்டி முடிஞ்சோன்னா உணவு சாப்பிடுவீங்க. ஆமா. என் குலம் என்ன தெரியுமா? திருஷ்டி கும்பா பஞ்ச கபீரன்
என்னங்க ஐயா? வல்லவ பண்டாரம். வல்லவர் பண்டாரம். வல்லவர் பண்டாரம். வல்லவ பண்டாரம். பண்டாரம். அந்த குலத்திலே பிறந்தவன் இந்த ராவணன். இந்த உலகத்தை முதலாக தெலுங்கு என்ற மொழியை உற்பத்தி செய்தவன் இந்த ராவணன். நீங்கதான். ஆனா இருந்தாலும் இந்த ஈரேழு 14 உலகமும் என் புகழை பாட வேண்டும். என்னையே தெய்வம் என்று வணங்க வேண்டும். என்னை வணங்குகிறார்களா, தூற்றுகின்றார்களா, போற்றுகின்றாரா பார்க்க வேண்டும்.